ஜெர்மனியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாந்தன் அவர்களுடன் நமது நிர்வாக ஆசிரியர் சண்முக சுந்தரம் நடத்திய கலந்துரையாடலை நாம் பார்த்தோம். தொடர்ந்து மற்ற பல செய்திகளை பார்க்கலாம். ஜெர்மனியின் பொருளாதாரத்தில் லாபம் ஏற்பட்டதற்கு கிரீஸ் கடன் பிரச்சனையில் சிக்கியிருப்பதே காரணம் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மிருணாளினி கொடுத்த கூடுதல் தகவல்களை நாம் பார்க்கலாம். கடந்த 1969ஆம் ஆண்டிற்கு பிறகு கடந்த ஆண்டு ஜெர்மனியின் பட்ஜெட் சமநிலைப்படுத்தப்பட்டது. இதேபோல் கடந்த 2010ஆம் ஆண்டிலிருந்து இப்பொழுது வரை நிறைய மக்கள் இந்த கிரீஸ் நாட்டின் பிரச்சனைகள் காரணமாக ஸ்டாக்களில் இன்வெஸ்ட் பண்ணாம ஜெர்மன் கவர்மெண்டோட பாண்டுகள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து IWH என்ற இன்ஸ்டிடியூட் ஃபார் Wirtschaftsforschung Halle என்ற எக்கனாமிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நடந்த ஆய்வுகளின் முடிவுகள் இப்பொழுது வெளியாகியுள்ளன. இந்த முடிவுகளின்படி பட்ஜெட் சமநிலைப்படுத்தப்பட்டதிலிருந்து கிடைத்த லாபமும் அதேபோல் இந்த பாண்டுகள் மூலமாக கிடைத்த லாபமும் கிரீஸ் நாட்டின் கடன் பிரச்சனையால தான் ஜெர்மனிக்கு கிட்டத்தட்ட 100 பில்லியன் யூரோக்கள் கிடைத்திருக்கிறது என்று கூறுகின்றன. இதனைத் தொடர்ந்து பேசிய பெடரல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் இது குறித்து பேசிய போது, எங்களுக்கு கிடைத்த லாபம் நாங்கள் செலவை குறைத்து எங்கள் வரிகளை ஏற்றியதால் வந்தது என்றும் இந்த ஆய்வுகள் இவர்களது அனுமானமே என்றும் கூறியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஜெர்மனியிலிருந்து மிருணாளினி.